ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ராஜினாமா படம் ஒரு பக்கம் தொடர, ஆளுநர் மாளிகை செல்கிறார் சபாநாயகர், உடன் செல்கிறார் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார். இந்த ராஜினாமாக்களுக்கும் இந்த இடைத்தேர்தல் வர்றதுக்கும் ஆளுநர் சந்திப்புக்கும் தொடர்பு இருக்கா, இல்லை அது முற்றிலும் எக்ஸ்க்ளூசிவா? பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாஸ்கர், மேலும் விவரங்கள். அதிமுக எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு இழுப்பதாக ஏற்கனவே ஆளுநரிடம் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் சந்தித்து புகார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில ஆளுநர் மாளிகைக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் ஆகியோரும் சந்திப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஆளுநர் உரை என்பது தமிழக சட்டப்பேரவையில் 18ஆம் தேதி நிகழ்ந்து முடிந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் தொடங்க வேண்டிய நிலையில ஆளுநரை சந்திப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. சபாநாயகர் சந்திப்பதும் அதே நேரத்தில் சட்டத்துறை அமைச்சரும் சந்திப்பதும் என்ன நடவடிக்கைகளுடைய அடுத்த கட்டங்களுடைய நகர்வலாக இருக்கும் என்பது குறித்தான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக புகார் கொடுத்த நிலை ஆளுநர் ஏதாவது விளக்கம் கேட்டிருந்த அடிப்படையில இந்த சந்திப்பு நிகழ்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அந்த சந்திப்புக்கு பிறகு முழு விவரங்கள் தெரிய வரும். ஆனால் அதிமுக சார்பாக ஏற்கனவே ஆளுநரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பக்கம் இழுப்பதற்குண்டான குதிரை பேரம் எல்லாம் நடந்து வருவதாக தொடர் புகார்கள் அடுக்கடுக்காக புகார்கள் ஆளுநரை சந்தித்து புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய புகாரினுடைய எதிரொலியாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறதா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. ஹரிஹரன், ஓகே, இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ய ஏற்கனவே குதிரை பேரம் அப்படின்னு அதிமுக ஆளுநருக்கு புகார் அளித்திருக்கு. ஆளுநர் மாளிகைக்கு செல்கிறார் சபாநாயகர், உடன் செல்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்னு பார்க்கும்போது இவை தொடர்புடையவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.